வெல்கம் டு ஜோயின் vlogs_edits. இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போடுறா எடிட்டரு. நான் வந்து ரொனால்டோ எடிட்ஸை குவிட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் வந்து BMW எடிட்ஸு அப்புறம் என்னுடைய ஓன் கண்டென்ட்டு இதை தான் நான் போட போகிறேன். ஏன் நான் ரொனால்டோ எடிட்ஸை குவிட் பண்ணேன்னா, எப்படியும் அடுத்தது என்ன போடுவீங்கன்னுங்கிறது எனக்கும் தெரியும். வேறு என்ன, மெஸ்ஸி இஸ் த ரியல் கோட்டு, ரொனால்டோ இஸ் வேஸ்ட்டு, இப்படி சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. சில பேர் ரொனால்டோ இஸ் த ரிட்டையர்டு கோட்டுன்பீங்க. அதாவது பரவாயில்ல. இன்னொரு சைடு மெஸ்ஸி இஸ் த ஒரிஜினல் ஓஜி ரியல் ரிட்டையர்டு கோட்டு போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா வெறுப்பாக இருக்காதா? இதனால தான் 2 நாளாக நான் வீடியோவே போடல. தோத்த அன்னைக்கு கேன் வி பை எ நியூ பைக்குன்னு போட்டிருந்தேன். அதுவும் ரீச்சும் இல்லை. அதுலேயும் ஆனால் கமெண்ட் பண்ணியிருந்தான். சரி, அதாவது பரவாயில்லைங்க. ஆனால் முடியலை. சரி, எப்படியா இருந்தாலும் நான் என் கண்டென்ட்டை போட ஆரம்பிக்க போகிறேன். காமெடி வீடியோஸ், கேமிங், BMW எடிட்ஸ், பைக் எடிட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நான் போட போகிறேன். அப்புறம் நிறைய விலாகும் இனிமேல் வந்து வரப்போகுது. எதில் நான் இந்த அன்னைக்குதா இதில் தான் தெளிவாக காமிங்க. இதில் தான் இதுதான் கைஸ் நம்ம ஜார்விஸ். இதை தான் நம்ம ஃபுல்லாக மாடிஃபை பண்ண போகிறோம். மாடிஃபை பண்ணி ஒரு பைக் லுக்கில் எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். நம்ம ஜார்விஸ் இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி ஆக போகுதுன்னு. இதுக்காக நான் வந்து சிம்பிளாக 1-2 மெக்கானிசம் பண்ணோம். ஃபோனை வச்சு தான் வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா கோப்ரோலாம் வாங்குகிற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு கிடையாது. அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நான் இப்போ திருப்பி காமிக்கேன். இதாங்க அந்த ஐடியா. இவ்வளோ மீன் இருக்குங்க. இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஜூம் பண்ணுறேன். இவ்வளோ மீன் கிடக்கா, உள்ளே இன்னுமே இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன மீன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஆன்லைன்லேயே. இதுக்காக நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். எப்படி ஓப்பன் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஜார்விஸை எப்படியாவது செம்மையாக மாற்றணும். அதுக்கும் வேலையை பார்க்கணும். அதனால் அந்த பெல்லை தூக்கணும். அடிக்கவும் மாட்டேங்குது, இங்கே போய் லாக் ஆகிக்கிட்டு. இதை எடுத்துகிட்டு நிறைய ஹேண்டில் பார்லாம் மாற்ற போகிறேன். ஒரு 2 ஹேண்டில் பார் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெட்டில் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷன் இருக்குல்ல, ஒஸ்ட்டுங்க. நான் ஹீரோவை எப்படிலாம் திட்டணுமோ எப்படிலாம் திட்டுவேன். பாருங்க, ஹீரோ பிராண்டு நல்லா இருக்கும் தானே சொல்லுவாங்க. ஆனால் ஒஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. நான் பார்த்ததுலேயே ஒஸ்ட்டு சைக்கிள்னா அது இதுவும் கூட. கியர் இதோட
முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா கியரை தான் தூக்க போகிறேன். கியரை தூக்கி 4 கியரை போட்டு அப்புறம் ஒரு மோட்டரை எடுத்து எக்ஸ்டென்ஷனாக இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது போனால் 2 ஸ்ப்ராக்கெட்ஸ் இங்கே இருக்கணும். இங்கேருந்து ஒரு செயின் வந்து வரும் உள்ளோடைய. அதுக்கு இந்த ஸ்டேயெல்லாம் விரிக்கணும். கொஞ்சம் விரித்து பக்காவாக பண்ணணும். சரி, எனக்கு இந்த லுக்கும் பிடிக்கலை, அதனால் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். பேட்டரி வந்து ஒரு பெட்ரோல் டேங்க் மாதிரி பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். சரி பார்ப்போம், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா. முதல்ல பைக்காக இதை ஈவி பைக்கு. எனக்கும் கொஞ்ச நாளாக உடம்பும் சரியில்லை, ஒழுங்காக தும்மிக்கிட்டே இருக்கேன். சரி, இனிமேல் இந்த ஜார்விஸ் ரெடி பண்ணுறதையும் ஒரு வீடியோவாக காமிக்கலாம். ஸோ போனால் vlog எடுக்கும்போது இப்படி தாங்க இருக்கும். ஜார்விஸில் ஓட்டும்போது இது இந்த வியூ வந்து பக்காவாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். சொல்லப்போனால் இப்போ நான் பேக் கேமராவில் எடுத்துக்குவேன், ஆனால் இங்கே எடுக்கும்போது ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்தாகணும். அப்போ தான் தெளிவாக தெரியும். சரி, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, see you.